வெல்கம் டு என்லைட்டன் கிளாஸ். நம்ம டெய்லி யூசேஜில் வரக்கூடிய ஒரு சில ஷார்ட் சென்டென்சஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங்கில் கொஞ்சம் நாம் கிராமரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி கொடுத்துருக்க சென்டென்சஸில் வேர்பையும் அட்வர்பையும் ஹைலைட் பண்ணி மேக் பண்ணியிருக்கோம், அதை எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கோம். ஸோ லிசன் பண்ணுங்கள், கண்டிப்பாக புரியும். சத்தமாக வாசி. read aloud. read aloud. readன்றது verb, வாசிக்கிறது. நம்ம செய்த செயலை verbன்னு சொல்லுவோம். aloud அப்படிங்கிறது சத்தமா அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்படி வாசிக்கணும்? சத்தமா வாசிக்கணும். இப்போ செய்கிற செயலை எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு வேர்டு எக்ஸ்பிளைன் பண்ணுச்சுன்னா அது adverb. ஸோ read verb, aloud adverb. தெளிவா சொல்லு. say it clearly. say it clearly. say அப்படின்னா சொல்கிறது, அது ஒரு verb, நம்மளுடைய செயல். இட்ன்றது pronoun, clearly அப்படின்றது adverb, தெளிவாக அப்படின்ற அர்த்தம் வரும். ஸோ எப்படி சொல்லணும்? தெளிவாக சொல்லணும் அப்படின்றது இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதுனால இது ஒரு adverb. மெதுவாக செல்லுங்கள். go slowly. go slowly. go அப்படின்னா போன அர்த்தம், செல்லு அப்படின்னு சொல்கிறது, இது ஒரு verb. slowly அப்படிங்கிறது adverb. எப்படி போகணும்? மெதுவாக போகணும். slowly, மெதுவாக, இது ஒரு adverb. யூஸ்வலாக எல்ஒயில் முடிகிற எல்லா வேர்ட்ஸுமே adverb தான். ஏன்னா அது வேர்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். அந்த செயல் என்னவோ அந்த செயலுக்கு கூடுதலான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். வேகமாக வா. கம் ஃபாஸ்ட். கம் ஃபாஸ்ட். கம்னா வா, வர்றது, அது ஒரு ஆக்ஷன் வேர்டு, verb. ஃபாஸ்ட் அப்படின்றது adverb. வசதியாக உட்காரு. சிட் கம்ஃபர்டபிளி. சிட் கம்ஃபர்டபிளி. சிட்ன்றது verb, உட்கார்றது அது ஒரு verb. கம்ஃபர்டபிளி, வசதியாக உட்காரு. எப்படி உட்காரணும்? நல்ல வசதியாக உட்காரணும் அப்படின்னு அந்த எப்படி அந்த செயலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அது adverb. நாளை பார்க்கலாம். see you tomorrow. see you tomorrow. சீனா பார்க்கலாம் அப்படின்னு வருது, அது ஒரு verb. யூன்றது pronoun, டுமாரோன்றது நாளை. adverb வந்து verb எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எப்படி அப்படின்றதும் சரி, எப்போ அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அது adverb தான். எப்போ பார்க்கலாம்? நாளைக்கு பார்க்கலாம். அப்போ டுமாரோன்றது எப்போ அப்படின்ற கேள்விக்கு when அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது, இதுவும் adverb தான். நேர்த்தியாக எழுதுங்க. ரைட் நீட்லி. ரைட் நீட்லி. ரைட்டுன்றது எழுதுறது, அது ஒரு செயல், verb. நீட்லி adverb. எல்ஒயில் முடிஞ்சிருக்கு. இன்னொன்று எப்படி எழுதணும்? நீட்டாக எழுதணும். அப்போ எப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சராக இருக்குது, இது ஒரு adverb. நீட்லி adverb. அதை அமைதியாக செய்யுங்க. do it silently. do it silently. do அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம், செய்கிறது, அது ஒரு verb. இட்டு வந்து pronoun. சைலண்ட்லி அப்படின்னா அமைதியாக. எப்படி செய்யணும்? அமைதியாக செய்யணும். இப்போ எப்படின்ற கொஸ்டினுக்கு இந்த சைலண்ட்லி ஆன்சர் பண்ணுது, அதனால இது ஒரு adverb. ஒழுங்காக நடக்கவும். walk properly. walk properly. வாக்னா நடக்கிறது, அது ஒரு verb. ப்ராப்பர்லி அப்படின்றது adverb. ப்ராப்பர்லினா ஒழுங்காக. எப்படி நடக்கணும்? ஒழுங்காக நடக்கணும். அப்போ இது எப்படி அப்படின்ற கேள்விக்கு பதிலாக இருக்குது, இது ஒரு adverb. பரவலாக சிந்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரே வட்டத்துக்குள்ளே சிந்தனை இல்லாமல் கொஞ்சம் சுற்றி நல்லா சிந்தனை பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் திங்க் வைட்லி. திங்க் வைட்லி. திங்க் பண்ணுறது அப்படின்றது சிந்திக்கிறது, verb. வைட்லி எப்படி சிந்திக்கணும் அப்படின்றத சொல்கிறதுனால அது ஒரு adverb. அதுவே புத்திசாலித்தனமாக சிந்தனை செய் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு இங்கிலீஷில் திங்க் வைஸ்லி. திங்க் வைஸ்லி. திங்க் அப்படின்றது verb. வைஸ்லி புத்திசாலித்தனம், எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுது, இது ஒரு adverb. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். attend regularly. attend regularly. attend பண்ணுறது அப்படின்னா கலந்துக்கிறது, ரெகுலரான விடாமல் தவறாமல் கலந்துக்கிறது. attendன்றது கலந்துக்கிறது, அது ஒரு verb. எப்படி கலந்துக்கணும்? ரெகுலராக கலந்துக்கணும் அப்படின்னு இந்த சென்டென்ஸில் சொல்லப்பட்டிருக்கு, இது ஒரு adverb. ரெகுலர்லி adverb.
அதை எளிதாக்குங்க. மேக் இட் ஈஸி. மேக் இட் ஈஸி. மேக் அப்படின்றது verb, அதை செய்கிறது. இட்டுன்றது ப்ரனவுன், ஈஸி அப்படின்றது அட்வர்ப். ஸோ அதை எப்படி ஆக்கணும்? எளிமையாக்கணும். ஸோ எப்படி அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சராக ஈஸி வர்றதுனால ஈஸி அட்வர்ப். தைரியமாக பேசுங்க. ஸ்பீக் போல்ட்லி. ஸ்பீக் போல்ட்லி. ஸ்பீக் அப்படின்றது பேசுறது, அது verb. போல்ட்லி எப்படி பேசணும்? போல்டாக, தைரியமாக பேசணும். ஸோ இது ஒரு அட்வர்ப். கவனமாக வாகனம் ஓட்டவும். டிரைவ் காஷியஸ்லி. டிரைவ் காஷியஸ்லி. டிரைவ் பண்ணுறது அப்படின்றது verb. காஷியஸ்லினா கவனமா, எச்சரிக்கையா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி டிரைவ் பண்ணணும்? கவனமாக டிரைவ் பண்ணணும். அப்போ காஷியஸ்லி ஹவுன்ற கொஷனுக்கு ஆன்சராக இருக்குது, அது ஒரு அட்வர்ப். உங்கள் காலை உணவை இப்போ சாப்பிடுங்க. ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் நவ். ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் நவ். ஹாவ்ன்றது verb, இங்கே மெயின் வேர்பாக இருக்குது. யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது சப்ஜெக்ட், நவுனு. நவ் அப்படின்றது அட்வர்ப். எப்போ உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடணும்? இப்போ. அப்போ எப்போ அப்படின்ற கேள்விக்கு வென் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுனால நவ் வந்து அட்வர்ப். எங்கேயாவது போ. கோ சம்வேர். கோ சம்வேர். கோ அப்படின்னா போன அர்த்தம், அது ஒரு verb. சம்வேர் அப்படின்னா எங்கேயாச்சும். எங்கேயாச்சும் அப்படின்றது இடத்த குறிக்குது. ஸோ எங்கே போகணும்? சம்வேர், எங்கேயாவது. இப்போ எங்கே, வேர் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாலும் அது அட்வர்ப் தான். ஸோ சம்வேர்ன்றது அட்வர்ப். எல்லா இடத்துலையும் தேடுங்க. சர்ச் எவ்ரிவேர். சர்ச் எவ்ரிவேர். சர்ச் அப்படின்னா தேடுறது, அது verb. எவ்ரிவேர் அப்படின்னா எல்லா இடமும், அதுவும் இடத்த குறிக்குது. எங்கே, எங்கே தேடணும்? எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் தேடணும். எங்கே, வேர் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சராக இருக்கனால எவ்ரிவேர் அட்வர்ப். இந்த மருந்தை தினமும் எடுத்துக்கோங்க. டேக் த மெடிசன் டெய்லி. டேக் த மெடிசன் டெய்லி. டேக் அப்படின்னா எடுத்துக்கிறது verb. இந்த மெடிசன் நவுனு. டெய்லி எப்போ மெடிசன் எடுத்துக்கணும்? டெய்லி எடுத்துக்கணும். ஸோ எப்போ, வென் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது டெய்லி, இது ஒரு அட்வர்ப். அழகாக வரையவும். ட்ரா பியூட்டிஃபுல்லி. ட்ரா பியூட்டிஃபுல்லி. ட்ரா அப்படின்றது வரைகிறது, அது ஒரு verb. பியூட்டிஃபுல்லி அப்படின்னா எப்படி வரைய சொல்கிறாங்க? அழகாக வரைய சொல்கிறாங்க. ஸோ எப்படி, ஹவு அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுனால பியூட்டிஃபுல்லி அட்வர்ப். நிறைய வேலை செய். ஒர்க் மோர். ஒர்க் மோர். ஒர்க் பண்ணுறது அப்படின்னா வேலை பார்க்குறது, அது வந்து verb. மோர் அப்படின்றது அட்வர்ப். ஸோ எப்படி வேலை பார்க்கணும்? நல்ல வேலை. டெல் மீ நவ். நீ என்ன செய்கிற? வாட் ஆர் யூ. வாட் ஆர் யூ. பொதுவாக அந்த வாட் ஆர் யூ அப்படின்ற கொஸ்டினுக்கு நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதை பதிலாக சொல்லணும். நீ போகலாம். யூ கேன் கோ. யூ கேன் கோ. உனக்கு ஒருபோதும் தெரிந்திருக்காது. யூ நெவர் நோ. யூ நெவர் நோ. என்னை தொந்தரவு செய்யாத. டோன்ட் ட்ரபிள் மீ. டோன்ட் ட்ரபிள் மீ. மேலும் தகவல் கொடுங்கள். கிவ் மோர் இன்ஃபர்மேஷன். கிவ் மோர் இன்ஃபர்மேஷன். அதை நன்றாக செய்யுங்கள். டூ இட் வெல். டூ இட் வெல். இப்ப அதை சிந்திச்சு பாரு. திங்க் இட் நவ். திங்க் இட் நவ். அதை பத்தி சிந்தி. திங்க் ஆஃப் இட். திங்க் ஆஃப் இட். நானே வர்றேன். ஐ மைசெல்ஃப் கம். ஐ மைசெல்ஃப் கம். நீங்களே போங்க. யூ யுவர்செல்ஃப் கோ. யூ யுவர்செல்ஃப் கோ. நான் அப்படி செஞ்சேன். ஐ டிட் சோ. ஐ டிட் சோ. அது இங்க இருக்கு. இட் இஸ் ஹியர். இட் இஸ் ஹியர். அது அங்க இருக்கு. இட் இஸ் தேர். இட் இஸ் தேர். அதுவே அவ இங்க இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு she is here. she is here. அவர் அங்க இருக்கார்.
He is there. He is there. மழை பெய்யுது. It is raining. It is raining. தூறல் போடுது. It is drizzling. It is drizzling. லேசான மழை தூறல drizzlingனு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அவளுக்கு கொடுங்க. Give to her. Give to her. அவகிட்ட இருந்து வாங்கு. Get from her. Get from her. சரியான நேரத்துக்கு வா. Come on time. Come on time. என்ன போக விடு. Let me go. Let me go. என்ன போக விடு அப்படின்றதுக்கும் let me go சொல்லலாம். நான் போகணும் அப்படின்னு சொல்றதுக்கும் let me go சொல்லலாம். சோம்பேறியா இருக்காத. Don't be lazy. Don't be lazy. சோம்பேறித்தனத்துக்கு இங்கிலீஷ்ல லேசின்னு சொல்லுவோம். அமைதியா பேசு. Decrease your voice. Decrease your voice. சத்தமா பேசு. Increase your voice. Increase your voice. நான் பார்க்க முடியும். I can look. I can look. Or I can see. I can see. இது சரியானதா? Is this correct? Is this correct? இது தவறா? Is this wrong? Is this wrong? நீங்க பார்க்கிற வரை. Till you see. Till you see. என்னோட நில்லு. Stand with me. Stand with me. ஆலோசனை கேளு. Take my advice. Take my advice. நான் கவனிப்பேன். I will listen. I will listen. எங்களோட விளையாடுங்க. Play with us. Play with us. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. And thanks for watching.